அனைவருக்கும் வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, குருவடி சரணம், திருவடி சரணம். நம்ம மகாபெரிவாவோட பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்னைக்கு மகாபெரிவா சொன்ன 2 எழுத்து மந்திரத்தை பற்றியும் அது செஞ்ச அதிசயத்தை பற்றியும் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு முறை மகாபெரிவாவை பார்க்க ஒரு சீடர் ஒருத்தர் வரார். அவர் நல்ல ஒரு செல்வந்தராக இருந்தார். வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவர். திடீர்னு ஒரு பண கஷ்டம், ஒரு நஷ்டத்தால் தீராத ஒரு கஷ்டத்துக்கு ஆளானார். ரொம்ப மனவேதனையோட மகாபெரிவாவை பார்க்க வரார். அப்போது மகாபெரிவா முன்னாடி அவர் உட்கார்ந்துட்டு அவர் எதுவும் சொல்லலை. ஆனால் அவர் முகத்தில் அந்த கஷ்டமும் அந்த வேதனையும் அவர் முகத்திலேயே தெரிஞ்சுது. மகாபெரிவா பார்த்துட்டு, ஏன் கலங்கி நிற்கிற? இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ பார்க்காத கஷ்டங்களா? உன்னோட வாழ்க்கையில் நடக்காத பிரச்சனைகளா? எதுக்காக கலங்கி நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது அந்த நபர் சொன்னார், மகாபெரிவா, உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தனியாக என்னால் சமாளிக்க முடியும். ஆனால் அந்த கஷ்டம் என் குடும்பத்தோடு சேர்ந்து வரப்போ அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. வாழவே விருப்பம் இல்லை. அப்படி நான் போய் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடி நிறையா பேர்த்த பார்த்தேன். அப்போது அவங்க சொன்னது எல்லாமே இந்த மந்திரம் படிங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர வழி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலையில் நான் உட்காந்து 4000 திவ்ய பிரபந்தங்களும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியுமா பெரியவா? என்னோட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ தான் மகாபெரிவா அவருக்கு அந்த 2 எழுத்து மந்திரத்தை சொல்கிறார். நானே உனக்கு குருவாக அமர்ந்து இந்த மந்திரத்தை உபதேசிக்கிறேன். இதை நீ வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டு வா. உன்னோட பிரச்சனைகள் தானாக சரியாகும். இது வெறும் 2 எழுத்து மந்திரம்தான். இதுக்கு நேரம் காலங்கிற எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. உனக்கு பிரச்சனை வரப்போ, உன்னோட சூழ்நிலைகள் சரியில்லாத நேரத்தில் இந்த மந்திரத்தை நீ ஜபம் செஞ்சனாலே போதும், கஷ்டங்கள் தானாக விலகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த 2 எழுத்து மந்திரம் தான் ராமநாமம். விஷ்ணுவோட 1000 நாமங்கள் தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த 1000 நாமத்தையுமே நீ சொன்ன பலன் ராமநாமம் ஒரு முறை சொன்னேனாலே கிடைக்கும். அந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் இந்த வரி இருக்கும். அம்பிகை சிவனை பார்த்து கேட்குறாங்க, எந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வரும்போது விஷ்ணுவை நம்ம வழிபாடு செஞ்ச பலன் முழுசாக கிடைக்கும், இந்த பாடலை முழுசாக பாடின ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்குறாங்க. அதுக்கு சிவன் சொன்ன பதில் தான் ராமநாமம். ராம ராம ராமேத்தி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமநாமம் ஓதிட்டு வரவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமுமே வராதுன்னு அம்பிகைக்கு சிவன் சொல்கிறதா இந்த வரிகள் இருக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில். அதையே மகாபெரிவா தன்னோட சீடனுக்கு உபதேசமாக கொடுத்து, இந்த நாமத்தை நீ சொல்லிட்டு வந்தேனாடி உன்னோட பிரச்சனைகள் தானாக விலகும் அப்படின்னு சொல்லி மகாபெரிவா கருணை காட்டுறார். அது கூடவே மகாபெரிவா இந்த வார்த்தையை சொல்கிறாரு, ராமநாமம் நீ சொன்னேன்னா உன் வீட்டுக்கு யார் வருவா? ராமநாமம் ஜபிக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார். நீ ராமநாமத்தை சொன்னேனாடே ராமர் மட்டுமல்ல, ஆஞ்சநேயர் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அப்போது அங்கே சிவபெருமான் வந்ததா அர்த்தம். சிவன் அங்கே வந்தாலே அம்பாள் கூடவே வந்துடுவாங்க. சிவனும் அம்பாளும் அந்த இடத்துக்கு வந்துட்டா முருகனும் விநாயகரும் தானாக வந்துடுவாங்க. அப்போது சிவகுடும்பமே நம்ம வீட்டில் இருக்கிறதா அர்த்தம். சிவகுடும்பம் இருக்கிற இடத்துல எந்த ஒரு தரித்திரியுமே இருக்காது. அப்போது மகாலட்சுமி அங்கே குடி வந்துட்டதா அர்த்தம். மகாலட்சுமி அங்கே குடி வந்துட்டாலே நாராயணன் அங்கே எழுந்தருள்வார் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போது ஒட்டுமொத்த தெய்வங்களுமே ராமநாமம் சொல்லும்போது அங்கே வரதா அர்த்தமாகுது இல்லையா? அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த ராமநாமத்தை நீ ஜபம் பண்ணிக்கிட்டே இரு. வாழ்நாள் முழுக்க சொல்லிகிட்டே இரு. உன்னோட கஷ்டங்கள் தானாக சரியாகும். ஏன்னா கஷ்டம் அறிந்த தெய்வம் இல்லையா ராமர்? வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களுமே பட்டு மனிதர்களுக்கு கஷ்டங்கள் அனைத்துமே வரும். அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வழி தான் இது அப்படின்னு சொல்லி ராமநாமத்தை அவரோட சீடருக்கு மட்டும் இல்லாமல் நமக்குமே உபதேசம் பண்ணுறார் மகாபெரிவா. உங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ராமநாமத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டு வாங்க. மகாபெரிவாவோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் தானாக சரியாகும். ராமநாமம் சொன்னால் ராமனோட அருள் மட்டும் கிடைக்காது, ஆஞ்சநேயரோட அருளும் தானாக கிடைக்கும். இது 2 தெய்வங்களோட அருளும் அங்கே இருந்துட்டாலே போதும், பிரச்சனைகள் தானாக சரியாகும். நீங்கள் மகாபெரிவாவை
உண்மையாக நம்புறீங்கன்னா ராமநாமம் சொல்லிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களோட வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் தானாக சரியாகும். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.